மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு வணக்கம். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிற கட்டண கழிப்பிடம் என்பது இன்னைக்கு கொள்ளையடிக்கிற ஒரு இடமா தான் இருக்கு. டெண்டர் படி யூரினுக்கு 2 ரூபா, டாய்லெட்டுக்கு 5 ரூபா வாங்கணும். ஆனா இன்றைக்கு நாங்கள் விசாரித்த பொழுது எல்லா கட்டண கழிப்பிடத்திலும் இங்க சேலம் பேருந்து நிலையத்துல யூரினுக்கு 5 ரூபா வாங்குறாங்க, டாய்லெட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஒரு போக்குவரத்துத்துறை அமைச்சரா இருக்கிற நீங்க பேருந்து நிலையங்கள் இருக்கிற இடங்கள்ல இது மாதிரியான கொள்ளை நடப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த அரசிடத்துல தீர்வு கேட்கிறது. அந்த அடிப்படையில தான் உங்களிடத்தில் இதற்கான தீர்வு கேட்கிறோம். பெருநகரங்கள் இருக்கிற எல்லா கட்டண கழிப்பிடங்களுமே தூய்மையற்றதாக, உள்ள போனாவே நோய் தொற்று வரக்கூடியதாக இருக்குது. இதை ஏன் சுத்தம் செய்யல? இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல, அது மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை, அது நகராட்சி செய்ய வேண்டிய வேலை என்று தாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் சேலத்தில் இருக்கிற புதிய பேருந்து நிலையத்தில் நாங்க பார்க்கிறோம். கட்டண கழிப்பிடத்துல கொள்ளை நடக்குது. 5 ரூபா வாங்குற இடத்துல 10 ரூபா வாங்குறாங்க, 2 ரூபா வாங்குற யூனிட்டுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் குப்பை கூலங்கள் தான் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் முழுக்க ஒழுங்கான தூய்மை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தாவேக ஆட்சியில இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அடுத்த 15 நாட்களில் தமிழகம் முழுக்க கட்டண கழிப்பிடம் இருக்கிற எல்லா பேருந்து நிலையங்களிலும் இப்படி அசுத்தமான முறையில் தூய்மை செய்யாமல் இருக்குமேயானால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். உங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லி வந்தீர்கள். நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்காமல் தூய்மையான முறையில் மக்களை சுகாதாரத்தோடு வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு வணக்கம். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிற கட்டண கழிப்பிடம் என்பது இன்னைக்கு கொள்ளையடிக்கிற ஒரு இடமா தான் இருக்கு. டெண்டர் படி யூரினுக்கு 2 ரூபா, டாய்லெட்டுக்கு 5 ரூபா வாங்கணும். ஆனா இன்றைக்கு நாங்கள் விசாரித்த பொழுது எல்லா கட்டண கழிப்பிடத்திலும் இங்க சேலம் பேருந்து நிலையத்துல யூரினுக்கு 5 ரூபா வாங்குறாங்க, டாய்லெட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஒரு போக்குவரத்துத்துறை அமைச்சரா இருக்கிற நீங்க பேருந்து நிலையங்கள் இருக்கிற இடங்கள்ல இது மாதிரியான கொள்ளை நடப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த அரசிடத்துல தீர்வு கேட்கிறது. அந்த அடிப்படையில தான் உங்களிடத்தில் இதற்கான தீர்வு கேட்கிறோம். பெருநகரங்கள் இருக்கிற எல்லா கட்டண கழிப்பிடங்களுமே தூய்மையற்றதாக, உள்ள போனாவே நோய் தொற்று வரக்கூடியதாக இருக்குது. இதை ஏன் சுத்தம் செய்யல? இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல, அது மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை, அது நகராட்சி செய்ய வேண்டிய வேலை என்று தாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் சேலத்தில் இருக்கிற புதிய பேருந்து நிலையத்தில் நாங்க பார்க்கிறோம். கட்டண கழிப்பிடத்துல கொள்ளை நடக்குது. 5 ரூபா வாங்குற இடத்துல 10 ரூபா வாங்குறாங்க, 2 ரூபா வாங்குற யூனிட்டுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் குப்பை கூலங்கள் தான் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் முழுக்க ஒழுங்கான தூய்மை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தாவேக ஆட்சியில இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அடுத்த 15 நாட்களில் தமிழகம் முழுக்க கட்டண கழிப்பிடம் இருக்கிற எல்லா பேருந்து நிலையங்களிலும் இப்படி அசுத்தமான முறையில் தூய்மை செய்யாமல் இருக்குமேயானால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். உங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லி வந்தீர்கள். நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்காமல் தூய்மையான முறையில் மக்களை சுகாதாரத்தோடு வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.